Dear students, welcome back to Oral Spoken English. இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னா to infinitive verb பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம 1000 இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த to infinitive verb பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா பொதுவா இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன்கள்ல இந்த to infinitive verb வந்துகிட்டே இருக்கும். அதனால தான். For example, I am going to buy a new phone. I have to finish my homework. அதுக்கடுத்து I used to write stories in my childhood. அடுத்து I planned to go there. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே to infinitive இருக்கும். ஸோ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? I am going to, I have to, I used to, I planned to. ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் என்ன இருக்கு? to infinitive இருக்கு. அப்போ to infinitive எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்னை பற்றி நமக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அதனால இந்த to infinitive பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு to infinitivங்கிறது ஒரு ஆக்ஷனை கொண்டு இருக்கும், ஏதாவது ஒரு செயலை கொண்டு இருக்கும். அந்த செயல் இப்போ I am going to buy a new phone. இந்த சென்டென்ஸில் இந்த ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறோம், ஆனால் இன்னும் வாங்கலை. அப்போ இந்த to infinitive ஆக்ஷன்ங்கிறது செயல்பாட்டில் இன்னும் இல்லை, அதுதான் முக்கியமானது. அப்போ கோயிங் டு செயலில் இருக்குது, ஆனால் இந்த பைங்கிறது செயலில் இல்லை. அதாவது அந்த to infinitive ஆக்ஷன்ங்கிறது இன்னும் நடைபெறவில்லைன்னு அர்த்தம், இன்னும் நடைபெறவில்லை. சரி, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் கூட நம்ம என்ன சொல்லலாம்? இன்னும் நடைபெறலைன்னு சொல்லலாம். அப்போ பாஸ்ட் டென்ஸில் அது ஏன்னா சென்டென்ஸே பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸு, அப்போ அந்த to infinitive நடந்திருக்கும்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, I went to see him. நான் அவனை பார்க்க போனேன். இது பாஸ்ட் டென்ஸ். இந்த சென்டென்ஸ் என்ன சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இந்த இது ஆக்ஷன் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா இது இறந்த காலத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருக்கும். ஆனாலும் அந்த சென்டென்ஸில் கூட இந்த இந்த to infinitive-ஆன இந்த to see-ங்கிறது இன்னும் நடைபெறல. இதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா I went to see him. நான் அவனை பார்க்க போனேன், பார்த்துட்டேன்னு சொல்ல, போனேங்கிறது மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனால் பார்த்தேங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது எப்படின்னா but he was not at his house. அவரோட வீட்டில் அவர் இல்லை. ஸோ I couldn't see him. அதனால அவரை நான் பார்க்க முடியல. ஸோ நம்ம இங்கே அவரை நான் பார்க்க போனேன் அப்படிங்கிறதுனாவே நம்ம என்ன அர்த்தம் வந்துடாது, அவரை பார்த்துட்டேன் அர்த்தம் வந்துடாது. இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஷன் இந்த வென்ட்டு மட்டும்தான். ஸோ இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷன், இன்ஃபினிட்டிவ்ல இருக்கிற அந்த செயல் இன்னும் நடைபெறலை, ஆனால் அந்த செயல் நடைபெற வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். ஆனாலும் இங்கே அவர் இல்லை அப்படிங்கிறதுனால அவரால் என்னால் பார்க்க முடியலை. ஸோ இதுலேயும் பார்க்குறதுங்கிறது ஒரு ஆக்ஷன் தான், ஆனால் அந்த ஆக்ஷன் இன்னும் செயல்பாட்டில் இல்லை, அதுதான் முக்கியம். ஐ வில் பை அ நியூ ஃபோன் அப்படின்னா இங்கே ஐ வில் பை அ நியூ ஃபோனில் என்ன அர்த்தம்? பைங்கிறதும் ஒரு செயல் தான், ஆனால் நான் ஃபோன் வாங்குவேன்னு அர்த்தம். அந்த செயல் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது எப்பவுமே, ஃபேக்ட் ஒப்பீனியன். இந்த ஃபேக்ட் ஒப்பீனியனில் ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் மட்டும்தான் ஃபேக்ட். இது மட்டும்தான் ஃபேக்ட். ஏன்னா ப்ரெசென்ட்டுங்கிறது கண்ணு முன்னாடி நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் நிகழ்காலம்,
பாஸ்ட்டுங்கிறது இறந்த காலம், அதுவும் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஒப்பீனியனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இங்கே ஐ வென்ட் டு see himல நான் போனேங்கிறது தான் உண்மை, அது பாஸ்ட். இது வந்து என்னது ஃபேக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் அவரை பார்க்க போனேன், அப்போ அந்த செயல் நடக்க வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷனுங்கிறது இன்னும் செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அந்த செயல் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அப்போ நமக்கு என்ன தெரியணும், இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷனுங்கிறது, இன்ஃபினிட்டிவ்க்கு அடுத்து வர்ற அந்த ஆக்ஷனுங்கிறது செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷனில் அந்த வெர்பு இருக்குது பாருங்க, அந்த வெர்பு வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். அதாவது ஜிடிஎம்ல சொல்லுவோம் பாருங்க, V1 V2 V3 V4. இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, இது சிம்பிள் பாஸ்ட்டு, இது வந்து ஐஎன்ஜி வெர்பு, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம்னா, இங்கே இருக்கிற வெர்பை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் டு இன்ஃபினிட்டிக்கு. இப்போ டு பை, டு சி, டு டேக். ஒரே ஒரு செகண்ட். அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம்னா, இது எல்லாமே இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கிடையாது. ஏன் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு இப்போ ஐ கோ, நான் போகிறேன், இதெல்லாம் ஃபேக்ட் கிடையாது. அது சரி, இதெல்லாம் வந்து ஃபேக்ட், ஒப்பீனியன் கிடையாது. ஏன்னா ஐ கோ, ஐ வென்ட்டுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் போனேன், இதெல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம முன்னாடி நடக்கிறது, இதெல்லாம் ஃபேக்ட். இதில் இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஒப்பீனியன்கிறது நடக்கவே கூட, இன்னும் அது செயல்பாட்டில் இல்லைங்கிறது தான். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பில் நமக்கு டென்ஸ் இருக்குது, நிகழ்காலம்னு ஒன்று இருக்குது. அப்போ இது நிகழ்காலப்படுத்தினோம்னா என்ன ஆகிடும், இதுவும் செயல்பாட்டுக்கு வந்துடும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு நம்ம இதில் யூஸ் பண்ணலை. இதுக்கு பேர் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பேஸ் ஃபார்ம் வெர்பு. ஸோ இது என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கிடையாது, பேஸ் ஃபார்ம் வெர்பு. இந்த பேஸ் ஃபார்ம் வெர்பும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும், அதே ஸ்பெல்லிங் அதே வடிவம் தான் இருக்கும். ஆனால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கிடையாது. கிராமட்டிக்கலாக பார்க்கும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கிடையாது. ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பில் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிற ஒரு காலம் இருக்குது. அப்போ செயலுக்கு ஒரு காலம் கிடச்சிருச்சுன்னா என்ன ஆயிரும், அந்த செயல் இந்த காலத்தில் நடக்குதுன்னு உறுதியாயிடும். பாஸ்ட் டென்ஸில் நமக்கு வென்ட்டில் என்ன இருக்குது, ஐ வென்ட்டில் இதில் ஒரு செயலும் இருக்குது, காலமும் இருக்குது. அப்போ அது இறந்த காலம் தெரிஞ்சிருச்சு. இதில் ஒரு செயலும் இருக்குது, காலமும் இருக்குது, அப்போ நிகழ்காலம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் இந்த டு பை, டு சி, டு டேக்கில் நம்ம காலம் கொடுக்கக்கூடாது, செயல் மட்டும் இருக்கணும், ஆனால் காலம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா காலம் கொடுத்தோம்னா என்ன ஆகிடும், அது ஒப்பீனியன்லேருந்து ஃபேக்ட்டுக்கு வந்துடும். என்ன ஆகிடும், அப்புறம் ஐ வென் டு சி ஹிம்ல இதுக்கு காலம் இருக்குன்னா என்ன ஆகிடும், இதுவும் செயல்பாட்டுக்கு வந்துடும், இதுவும் ஏதோ ஒரு காலத்தில் நடந்துச்சுன்னு வந்துடும். ஆனால் இது செயல்பாட்டில் இல்லை இன்னும், அப்போ அதுக்கு காலம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதில் ஒரு செயல் மட்டும் இருக்கலாம், ஆனால் காலம் கொடுத்துடக்கூடாது. காலம் இதுக்கு கொடுக்குறோம். அப்போ நமக்கு வென்ட்டில் செயலும் இருக்குது, காலமும் இருக்குது. அதனால தான் நான் போனேங்கிறது கன்ஃபார்ம். ஆனால் அவரை பார்த்தனா பார்க்கலையாங்கிறது வந்து அடுத்த சென்டென்ஸில் தான் தெரிய வரும். இப்போ இப்போ இந்த ஐ வென்ட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ரெண்டு விதமாக நம்ம எழுதலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். I went to see him, but he was not at his house, so I could not see him. So I couldn't see him. இதில் என்னன்னா இந்த செயல் இன்னும் நடைபெறல. ஏன்னா இந்த செயல் அடுத்து நடைபெற்றுச்சா நடைபெறலன்னு அடுத்த சென்டென்ஸ் தான் நமக்கு தெரிய வரும். இங்கே அவரை என்னால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அவர் வீட்டில் இல்லை, அதனால அவரை என்னால் பார்க்க முடியல. ஸோ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா நடைபெறவில்லை, நாட்.
நடைபெறல, ஏன்னா நம்மளால் பார்க்க முடியல. இதே அந்த சென்டென்ஸை ஐ went to see him, he was at his house at that time. அப்போ அவர் வீட்டில் இருந்தார், இங்கே வீட்டில் இல்லை. at his house at that time கூட நம்ம இங்கே போட்டுக்கலாம். அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை, அதனால அவரை பார்க்க முடியல. இங்கே நான் அவரை பார்க்க போனேன், அவரோட வீட்டில் இருந்தார். இப்போ நம்ம அடுத்த லைனில் என்ன எழுதணும்னா, அப்புறம் தென் we spoke for 20 minutes. ஏன்னா அவர் வீட்டில் இருந்தார், அதனால நாங்கள் 2 பேரும் 20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 2Cலேயே நம்ம ஒரு இன்ஃபினிட்டிவ் ஆக்ஷன்லையே நம்ம அந்த செயலும் நடைபெற்று விட்டதுன்னு எடுத்துக்கூடாது. இந்த செயல் மட்டும்தான் நடைபெறுது. எப்பவுமே 2 இன்ஃபினிட்டிவ்க்கு அடுத்து வர்ற ஆக்ஷன், அது பாஸ்டாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்டாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, இன்னும் செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கிடையாது, பேஸ் ஃபார்ம் வெர்பு. ஆக்சுவலாக இதை டிக்ஷனரி ஃபார்ம் வெர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சீன் அப்படிங்கிறது போட்டிருக்க மாட்டாங்க, சீக்கு தான் மீனிங் போட்டிருப்பாங்க. வாட்ச் அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங் போட்டிருப்பாங்க, வாட்சுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, கோக்கு தான் போட்டிருப்பாங்க, வெண்ட்டுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த கோலை கோ வெண்ட்டு கான் அப்படிங்கிறது இதோட கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதை டிக்ஷனரி ஃபார்ம் வெர்ப் இல்லைன்னா பேஸ் ஃபார்ம் வெர்ப்னு சொல்லுவாங்க. 2 இன்ஃபினிட்டிவ், அதாவது 2க்கு அடுத்து வர்றது என்னது, டிக்ஷனரி ஃபார்ம் வெர்ப் இல்லைன்னா பேஸ் ஃபார்ம் வெர்ப். அந்த பேஸ் ஃபார்ம் வெர்புக்கு காலம் கிடையாது. ஏன்னா காலம் கொடுத்தோம்னா அது இறந்த காலமோ இல்லை நிகழ்காலத்திலேயோ போயிடும். அப்போ அது செயல்பாட்டுக்கு வந்துடும். இந்த காலத்தில் இந்த செயல் நடைபெற்றுன்னு உறுதியாக சொல்லிடலாம். ஆனால் நமக்கு அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக காலம் இல்லாமல் அதே நேரத்தில் செயல் மட்டும் இருக்கக்கூடிய அந்த வெர்பு யூஸ் பண்ணுறது தான் பேஸ் ஃபார்மில் டிக்ஷனரி ஃபார்ம் வெர்பு. ஸோ 2 இன்ஃபினிட்டிவ் பற்றி நமக்கு தெரியும்னா, எங்கெங்கெல்லாம் 2 இன்ஃபினிட்டிவ் வருதோ அந்த செயல் இன்னும் செயல்பாட்டில் இல்லை, அது அடுத்த சென்டென்ஸுகளில் தெரிய வரும், செயல்பாட்டில் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத பற்றி. ஸோ நமக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியணும்னா 2 இன்ஃபினிட்டிவ் பற்றி கண்டிப்பாக தெரியணும். அதுக்காக தான் இந்த கிளாஸ். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேட்டர்ன் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.